ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது ஆங்கில மாதத்தில் 3வது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க. மார்ச் மாதங்கிறது ஆங்கிலத்தில் 3வதாக வரக்கூடிய மாதம். ஸோ ஆங்கில மாதத்தில் 3வது மார்ச் மாதம் என்ன மாதிரியான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மார்ச் மாதத்தில் நிறைய கிரகநிலைகள், நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படும். கிரகநிலைகளுடைய சேர்க்கை, கிரக மாற்றங்கள் இதனால் ஏற்படுவது ஒவ்வொரு ராசிக்கும் மார்ச் மாதம் ஒவ்வொரு மாதிரி பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கும்ப ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு மார்ச்சில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய சேர்க்கை, கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் உங்களுக்கு மார்ச் மாதம் இதெல்லாம் நடக்கும் என்று உங்களுக்கான ராசி பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி மார்ச் மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பரிகாரங்கள்லாம் இருக்குது. அதை செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமானது கொட்டுன்னு கொட்ட போகுது. ஸோ என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கொட்ட போகுது, நீங்கள் அதுக்கு என்ன மாதிரி விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த எல்லாருக்குமே இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணமே அபிகா சிறுவர் தான். அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால எல்லாருக்குமே இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ அந்த நம்பிக்கைக்கேற்ப கண்டிப்பாக கும்ப ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. கடவுள்கிட்ட கதறி அழுது நின்னாலும் நடக்க வேண்டிய விஷயங்கள் என்னமோ விதிப்படி நடந்தே தீரும். அதற்கு காரணம் என்னென்னா கிரகநிலைகள் தான். அதனால் ஃபஸ்ட்டு கிரகநிலைகளுடைய அமைப்பு எப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்கிறத உங்கள் ராசிக்கு முதல்ல சொல்கிறேன். முதல்ல கிரகநிலைகளும் கிரக மாற்றங்களும் என்னெல்லாம் இந்த மார்ச் மாதம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரகநிலை அமைஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன், அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. ராசியில் சூரியன், சந்திரன், சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் வர போகிறாங்க. இதில் ராசிலையும் வாக்கு குடும்பஸ்தானத்திலும் மூன்று கிரகங்கள் கூட்டணி சேர்ந்து அமைந்திருக்கு. இதுவே ஒரு யோகமானது என்று உங்களுக்கு சொல்லலாம். அப்புறம் கிரக மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் நிறைய இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மார்ச்சுடைய 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிர பகவான் வக்ரமாக போகிறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து மார்ச்சுடைய 9ஆம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் வக்ரமாக போகிறாரு. அதை தொடர்ந்து மார்ச்சுடைய 14ஆம் தேதி அன்றைக்கி சூரிய பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதை தொடர்ந்து மார்ச்சுடைய 18ஆம் தேதி அன்றைக்கி வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. அதுக்கப்புறமா ஃபைனலாக மார்ச்சுடைய 30ஆம் தேதி அன்றைக்கி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது. கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் கும்பராசி நீங்கள் என்ன பலன் மார்ச்சில் பெற போகிறீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன் மார்ச்சில் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி எந்த கடினமான வேலைகளையும் சரியாக செய்து முடிக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நீண்ட வருடங்களுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு யோகம் பெறுவீங்க. ஏன்னா கிரகநிலைகள் அந்த மாதிரி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி அமைஞ்சதுனால எல்லா காரியங்களும் உங்களுக்கு சுமூகமாக நடந்து முடியும். எந்த ஒரு தடையும் எந்த ஒரு தாமதமும் இருக்காது. எல்லா காரியங்களும் டக்குன்னு உங்களுக்கு சுமூகமாக நடந்து முடியும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்குன்னு மனத்துணிவு உண்டாகும். அதற்கேற்ப நீங்கள் செயல்படணும். எதையுமே நீங்கள் வேகமாக செய்து முடிக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது.
செலவுகள் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ செலவுகளை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் தடை தாமதங்கள்லாம் கூட உங்களுக்கு ஏற்படுவது விலகும். தடை தாமதம் விலகிறதுனால மற்றவர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்த்துக்குங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஸோ இது ஒரு எச்சரிக்கையாகவே கும்ப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கப்புறம் கும்பராசிக்காரங்க நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய தனியான திறமையானது இந்த மாதம் உண்டாகும். அந்த திறமை உண்டாகிறதுக்கேற்ப நீங்கள் செயல்படுவது நல்லது. எல்லாத்துக்கும் மேலே எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு காணப்படும். அந்த முன்னேற்றங்கள் காணப்படுவதற்கேற்ப செயல்படுங்க. அந்த முன்னேற்றங்கள் காணப்படுவதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அப்புறம் சரக்குகளெல்லாம் கையாளும் போது கவனமாக இருக்கணும். சரக்குகளை கையாளும் போது கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பெருத்த நஷ்டமானது ஏற்படும். அதனால் சரக்குகளை கையாளும் போது கவனமாக இருங்க. இது தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதே சமயம் வேலைகளை செய்து முடிப்பதில் அக்கறையானது காட்டணும். இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். புதிய பதவிகள்லாம் கிடைக்கலாம். கிடைச்ச எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே பொறுப்போடு செய்யுங்க. மேலிடத்தின் மூலம் அப்போ தான் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். இது உத்தியோகத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன். அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையானது உங்கள் ராசிக்கு இந்த மாதம் காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கூடுதல் வருமானமானது கிடைக்க பெறுவீங்க. அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது காணப்படும். எல்லாத்துக்கும் மேலே பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பது மன மகிழ்ச்சியை உங்களுக்கு தரும். நினைத்ததை நடத்தி முடிப்பதில் இன்ட்ரெஸ்டானது காட்டணும். அப்படி காட்டினீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சொத்து பிரச்சனைகள்லாம் தீர்வு பெறும். ஸோ தீர்வு பெறக்கூடிய சொத்து பிரச்சனைக்கு இப்போ அதிக முயற்சி செய்யுங்க. இதுவும் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்களுக்கு எந்த காரியத்தை கும்பராசிக்காரங்க இந்த மாதம் செய்தாலும் முடிப்பதில் வேகமானது காட்டணும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்க்கணும். இது மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு அடுத்தவரிடம் உங்களுடைய செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்க்கணும். இல்லைனா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக்குங்க. பேச்சாற்றல் மூலம் தொழில் லாபம் கூடும். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைக்கணும். இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம். நிதானமாக யோசித்து செய்வது நல்லது. பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும். நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும். அதனால் கவனமாக இருக்க பாருங்கள். அப்புறம் மாணவர்களுக்கு கூட எதிர்கால கல்வி பற்றி எண்ணம் மேலோங்கும். அது தொடர்பான பணிகள் ஈடுபட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு சக்ஸஸ் உண்டாகும். இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில டிப்ஸ் இருக்குது, அதையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு அவிட்டமில் பிறந்தவங்களுக்கு, இதில் பிறந்த கும்பராசிக்கு இந்த மாதம் தாய்மாமனோட கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியது வரலாம். வேலையில் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. இல்லைனா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அப்புறம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சதயோ, இதில் பிறந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைவீங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகும். அதனால் ஏற்பட்ட பணபாரம் குறையும். வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடையப்படும். தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவு சேரும். ஸோ அதனால் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அப்புறம் புரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் புதிய ஒப்பந்தம் கை கொடுக்கும். தொழிலதிபர்கள் பங்குதாரர்களோட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும். மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும். வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யணும். வியாபாரமும் பெருகும், போட்டியாளர்களும் விலகி செல்வாங்க. ஸோ இது நட்சத்திரத்துக்கேற்ப சொல்லப்பட்டிருக்கு. இதற்கேற்ப செயல்படுங்க. உங்களுக்கு பரிகாரம் இந்த மாதம் என்னென்னா, ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வழிபாடு செய்யணும். இதை செய்திங்கன்னா காரிய வெற்றி உண்டாகும், எதிர்ப்பு நீங்கும். ஸோ மனதைரியம் கூடும். அதனால் இந்த பரிகாரம் செய்யுங்க.
அப்புறம் அதிர்ஷ்டக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் திங்கள் வியாழன். சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா 15, 16, 17. அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா 8, 9. ஸோ உங்களுக்கான முழு பலனையும் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கும்பராசியாக இருந்ததுன்னா இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.